பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 3 முறை அவங்க ஆட்சி அமைச்சிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்ச புதுசில் அருண்ஜேட்லி அப்படிங்கிற நிதி அமைச்சர் தான் இந்த பட்ஜெட் உரையை தாக்கல் செஞ்சுருந்தார். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு பெண் நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. பதவி ஏற்றுக்கொண்டவங்க 2019 இப்போ 2025 வரைக்கும் அவங்க தான் தொடர்ந்து நிதி அமைச்சராக இருக்காங்க. அந்த பதவியில் யாரையுமே மாற்றம் செய்யலை திரு நரேந்திர மோடி அவர்கள். கிட்டத்தட்ட 8 முறை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதிக முறை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச நிதி அமைச்சர் அப்படிங்கிற பெருமையை அவங்க பெற்றுக்கிறாங்க இதுலேருந்து. அது மட்டும் இல்லை, ஒரு பெண் நிதி அமைச்சராக இருந்து இத்தனை முறை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச பெருமை அவங்களுக்கு சேரும். 8 முறை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. 2019 தாக்கல் செஞ்ச அந்த பட்ஜெட்டுடைய மணி நேரங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2019-20 அந்த பட்ஜெட்டில் அவங்க வாசித்த அந்த நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 15 நிமிஷம் தான் பட்ஜெட்டை வாசிச்சுருந்தாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதுக்கு பிறகு 2020-21 வரைக்கும் 2 மணி நேரம் 42 நிமிஷம் அவங்க பட்ஜெட்டை வாசித்தாங்க. இதுதான் இந்த வருஷத்தில் அந்த 2020-21 வாசித்த பட்ஜெட்டுடைய நேரம் தான் அவங்க அதிகமாக வாசித்த நேரம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இதில் குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்குது. 2021-22 1 மணி நேரம் 40 நிமிஷம் பட்ஜெட்டை வாசித்தாங்க. அதுக்கு பிறகு 2022-2023க்கான பட்ஜெட்டை 1 மணி நேரம் 32 நிமிஷம் வாசித்தாங்க. 2023-24 அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது 1 மணி நேரம் 26 நிமிஷம் பட்ஜெட்டை வாசித்தாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதுக்கு பிறகு 2024-2025க்கான பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 57 நிமிஷம் அந்த பட்ஜெட்டை வாசித்தாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதுக்கு பிறகு இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு 2024-25 அவங்க வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2 முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருப்பாங்க 2024-25. அதில் இடைக்கால பட்ஜெட்டுன்னு இந்த 2024-25 வாசிக்கும் போது 25 நிமிஷம் அவங்க அந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு இப்போ கடந்த 1ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் 2025-2026க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது 1 மணி நேரம் 15 நிமிஷம் கரெக்டாக அவங்க அந்த மணி நேரத்தை 1 மணி நேரம் 15 நிமிஷத்தை அவங்க பட்ஜெட் உரையை வாசித்து முடித்தாங்க. கிட்டத்தட்ட 8 முறை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. 8 முறை தாக்கல் செஞ்சது மட்டும் இல்லை, அவங்க தான் அதிக முறை நாடாளுமன்ற வரலாறுலேயே அதிக முறை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச நிதி அமைச்சர் அப்படிங்கிற பெருமையும் அவங்க பெற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பெண் நிதி அமைச்சராக இருந்து 8 முறை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு பெருமையை அவங்க இதிலிருந்து பெற்றுக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள்.